இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரம் கோவை. இன்றைக்கி நாம் நெய் சோறு எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல முந்திரியும் வெங்காயத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 50 கிராம் முந்திரி எடுத்திருக்கேன். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் நல்லா சூடு ஆன உடனே எடுத்து வச்சுருக்க முந்திரியை போட்டு முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். உங்களுக்கு முந்திரி பிடிக்காதுன்னா நீங்கள் வெறும் வெங்காயம் மட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே நெய்யில் நம்ம வெங்காயத்தையும் வறுத்து எடுத்துடலாம். நான் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில், ஹை ஃப்ளேம் வேணாங்க, ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா வெங்காயம் கருக ஆரம்பிச்சிடும், கோல்டன் ப்ரௌன் கலரில் வராது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வெங்காயத்தை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வெங்காய வதக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுத்ததாக நம்ம நெய் சோறு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நான் இந்த நெய் சாப்பாட்டுக்கு 3 கரண்டி நெய் விட்டுக்க போகிறேன். உங்களுக்கு நெய் அவ்வளோவா பிடிக்காது அப்படின்னா ஒரு கரண்டி நெய் விட்டுட்டு 2 கரண்டி தேங்காய் விட்டுக்குங்க. தேங்காயும் நல்லாயிருக்கும். நெய் நல்லா காஞ்ச உடனே 3 பிரிஞ்சி இலையும் 2 நட்சத்திர சோம்பு, 3 பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி எல்லாம் போட்டு நல்லா ப்ரௌன் கலராக வறுத்துக்குங்க. எல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 7 பச்சை மிளகா, காரமே இல்லாதது, அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணுன்ட்டு கிடையாது, சும்மா வதக்கி எடுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சாப்பாட்டுக்கு நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசம் போக நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. 4 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஏன் தயிர் சேர்த்துக்கிறோன்னா சாப்பாடு நல்லா சாஃப்டாக வரும். தயிரையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. நான் இன்றைக்கி 2 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த சாப்பாட்டுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர், 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா தண்ணி கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கழுவி எடுத்து வச்சுருக்க அரிசியை இதோட சேர்த்துக்கலாம்.
அரிசி சேர்த்துட்டு ஒரு கிளறிடுங்க. ரொம்ப கிளற வேணாம், அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். தண்ணி ஒரு கொதி வந்த உடனே திரும்ப நல்லா கிளறிட்டு நாம் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். சாப்பாடு ரெடி ஆயிரும். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். சாப்பாடு 3/4 பாக வெந்துடுச்சு. இன்னொரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். சாப்பாடு ரெடி ஆயிடும். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சாப்பாடு நல்லா வெந்து உதிரியாக வந்திருக்கு. கடைசியாக நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன். நிறைய நெய் சேர்த்துட்டோம் வேணான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேர்த்துக்க வேணாம். வறுத்து வச்சுருக்க வெங்காயமும் வறுத்த முந்திரியும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நெய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாப்பாட்டுக்கு மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன். நெய் சோறை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இப்போ நெய் சோறு தயாராகிடுச்சு. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.